வாசிக்கலாம். ரோமர் 5:5. அல்லேலூயா. பாருங்களேன், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இருதயம் யாரை நேசிக்கும்? யாரு நம்மளை நேசிக்கிறாங்களோ அவங்கள நேசிக்க அந்த இருதயம் நேரா திரும்பி. இதுதான் அந்த ரகசியம். நான் உட்காந்து அதை யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, எப்படி உங்களை நேசிக்கவும் உங்க மேல இவ்வளோ ஆசை வைக்கவும் எப்படிப்பா இந்த கிருபையை தந்தீங்க? பாவியிலும் பிரதான பாவி நானு, ஆனா இவ்வளோ என்னை நேசிக்கிறீங்க ஏன் ஆண்டவரே அப்படின்னா அப்பதான் அந்த ரகசியம் தெரிஞ்சு. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை நம்ம இருதயத்துக்குள்ள ஊற்றினபடினால இந்த இருதயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? அவரிடத்தில் அன்பு கூற எப்படி மேக்னெட் என்ன செய்யுது? போய் பக்கத்துல வச்சா இழுத்து கொள்ளுது. அத்தனை மண்ணுக்குள்ள தூக்கி போடுங்களேன், அதை கொஞ்சம் உருட்டி எடுத்தா அத்தனை மண்ணை விட்டுட்டு அது என்ன செய்யும் தெரியுமா? இரும்பு துகள்கள் மட்டும் அதுல அப்படியே அட்ராக்ட் பண்ணி ஒட்டப்பட்டு வெளியே வரும். அதை பிரிச்சா இரும்பு மட்டும் தனியா நம்ம கையில வரும். அதே போல் நீங்க உலகத்துக்குள்ளதான் கிடக்குறீங்க. வாரம் 6 நாள் உலகம் தான். வாரம் 6 நாள் எல்லா ஜனங்களோட பழகத்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனா அதுக்குள்ளேயும் அந்த மேக்னெட்டிக் பவர், பரிசுத்த ஆவியானுடைய அந்த அன்பு உள்ள போடும்போது நம்ம இருதயம் என்ன செய்யும்? தன்னை போல அவர் பக்கம் இழுக்கப்படும். ஆமென். இதுதான் உண்மையாய் அவருடைய நேசிக்கிற அந்த இருதயம். இது நேரம் பார்க்காது, காலம் பார்க்காது, சூழ்நிலையை பார்க்காது, மற்ற மனுஷரை பார்க்காது. யார் என்னை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, என் நேசர் விரும்புகிற நேரம், என் நேசர் எனக்காக ஆயத்தமாகி காத்திருக்கிற நேரம், நானும் அவர் மட்டும், அவரும் நானும் மட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுனாலே நம்ம அவர் உண்மையா நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம்.